ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, முதல்ல இந்த படம் மதுரையில் ஆரம்பித்து கோபிச்செட்டிப்பாளையம் போவாங்க. ஸோ படம் முழுக்கவே அந்த அந்த சரௌண்டிங்கில் தான் நடக்கும். ஸோ அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த ஊரை காட்டுறப்பவே நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வந்துடும். நம்ம தியேட்டரில் சில்லுன்னு படம் பார்க்குறது எந்த அளவுக்கு ஃபீல் இருக்குமோ அந்த படம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஜாலியாக அப்படின்ற ஒரு மூடை செட் பண்ணிவிடும் அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த விஷுவல் அதை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ முதல்ல எனக்கு இந்த சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. மியூசிக் நம்ம சின்ன படங்களின் மாமன்னன் நம்ம ஷான் ரோல்டன் அவரோட இசை அப்படின்னாவே பாடல்கள் வந்து நம்மளை ஈர்த்துருது. அது படத்தோட பார்க்குறப்ப இன்னுமே மேற்கொண்டு இருக்குது. பட் ரெண்டாவது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லணும். முதல்ல வந்து விக்ரம் பிரபு ஒரு 30 வயது கடந்த ஒரு ஆண்மகன், திருமணத்துக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு பதட்டத்தில் இருக்கிற ஒருத்தர். அதுக்கப்புறம் அந்த நிச்சயமானதுக்கப்புறம் அந்த பெண்ணோட எப்படியாவது கனெக்ட் ஆகணும், நம்மள அந்த பொண்ணுக்கும் நம்மளுக்கும் ஒரு ஃபீலை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ஏற்படுத்திக்கிற முயற்சிகள், அது பலனளிக்காமல் போகிறப்போ அவர் ஃபீல் பண்ணுற விதம், அது நடந்துருச்சுன்னும் போது அவர் சந்தோஷப்படுற இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக அவரோட பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 30 வயசை கடந்த ஒரு ஆண்மகனின் மனநிலை அப்படியே காட்டியிருக்காருன்னு சொல்லணும். ரெண்டாவது இங்கே நிறைய கேரக்டர்ஸ், அருள்தாஸ், விக்ரம் பிரபுவோட அப்பா வரவங்க, அண்ட் தென் ரமேஷ் திலக் கூட அசிஸ்டண்டாக வரவர், இந்த மாதிரி. அது இல்லாமல் நம்ம பொண்ணோடி சைடில் தாய்மாமனை வரவர், அந்த கேரக்டருக்குரிய என்ன பண்ணணுமோ அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க, அங்கங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஹீரோயின்ஸாக வர 2 பேர், சுஷ்மிதா அண்ட் மீனாட்சி, 2 பேருமே வந்துட்டு நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ரோலுக்கு என்ன பண்ணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணாங்க. கேமியோவில் நம்ம ரியோ வேறு பண்ணியிருப்பாரு 2 சீனு, அதுவுமே அவருக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ கேரக்டர் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஓவராலாக எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. எந்த அளவுக்கு என்ன மஜா வச்சு என்டர்டைன் பண்ணிச்சுன்னா 100க்கு வந்து நான் ஒரு 65 கொடுப்பேன். தாராளமாக ஒரு வாட்சபிள் டைம் பாஸ் என்டர்டைனர் தான். தாராளமாக ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க.